சென்னையைச் சேர்ந்த முதியவரிடம் ஆன்லைனில் 22 கோடி பணத்தை மோசடி செய்த நபர் அகமதாபாத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, கர்நாடகா, டெல்லி, கோவா, பஞ்சாப், ஆந்திர பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் 31 வழக்குகளில் தேடப்பட்டவர் சிக்கியது எப்படி? சென்னை ராயப்பேட்டை பகுதியில் வசித்து வருபவர் 76 வயது ஸ்வேதரண்யன். இவர் கடந்த சில ஆண்டுகளாக ஆன்லைன் ட்ரேடிங் தளத்தில் பெருமளவில் பணத்தை முதலீடு செய்து வந்துள்ளார். இந்நிலையில் சமூக வலைதளத்தில் போலி ட்ரேடிங் நிறுவனத்தின் லிங்க் ஒன்று வந்துள்ளது. அதை உண்மை என நம்பி அந்த தளத்தில் 22 கோடியே 30 லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார். ஆனால் ஆன்லைன் தளத்தில் காட்டிய லாபத் தொகையை எடுக்க முடியாத போதுதான் அது போலி என தெரிய வந்துள்ளது. இதையடுத்து ஸ்வேதரண்யன் கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி சென்னை மத்திய குற்றப்பிரிவில் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர். மேலும் போலியான ஆன்லைன் ட்ரேடிங் தளத்தை உருவாக்கி மோசடி செய்த நபர்களை கண்காணித்து கைது செய்ய சென்னை காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டார். இதையடுத்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் போலி ஆன்லைன் ட்ரேடிங் தளத்தில் ஸ்வேதரண்யன் இழந்த பணத்தில் 1 கோடியே 40 லட்சம் ரூபாய் மட்டும் அகமதாபாத் நகரில் உள்ள பந்தன் வங்கிக் கணக்கிற்கு செலுத்தப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக சென்னை சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்திய போது அந்த வங்கிக் கணக்கு உமையா வாட்டர் பியூரிபிகேஷன் என்ற போலி நிறுவனத்தின் பெயரில் போலியான KYC ஆவணங்களை பயன்படுத்தி தொடங்கப்பட்டிருப்பதும், அந்த வங்கிக் கணக்கில் கடந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் சுமார் 3 கோடி ரூபாய்க்கு மேல் வரவு வைக்கப்பட்டு அதிலிருந்து பெரும் தொகை திரும்ப எடுக்கப்பட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து சென்னை சைபர் கிரைம் தனிப்படை போலீசார் அகமதாபாத் விரைந்து வங்கியின் ஆவணங்களை பெற்று அந்த போலி வங்கிக் கணக்கை உருவாக்கி நபர் குறித்து விசாரணை நடத்தினர். அப்போது குஜராத் மாநிலம் அகமதாபாத் பாபு நகர் பகுதியைச் சேர்ந்த 28 வயது பட்டேல் ஜே என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்தனர். பின்னர் டிரான்சிட் வாரண்ட் பெற்று அவரை சென்னை அழைத்து வந்தனர். கைது செய்யப்பட்ட பட்டேல் ஜேவிடமிருந்து செல்போன் மற்றும் 2 சிம் கார்டுகளை பறிமுதல் செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பட்டேல் ஜே மீது தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, கர்நாடகா, டெல்லி, கோவா, பஞ்சாப், ஆந்திர பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் 31 புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. மேலும் பட்டேல் ஜே மற்றும் அவரது கூட்டாளிகள் சேர்ந்து போலி முதலீட்டு செயலிகள், இணையதளங்கள், சமூக ஊடக விளம்பரங்கள் மூலம் விரைவில் அதிக லாபம் கிடைக்கும் என்ற பேராசையை தூண்டி பொதுமக்களை ஏமாற்றி பெரிய அளவில் பணத்தை சுருட்டியது தெரிய வந்தது. இதையடுத்து பட்டேல் ஜே மீது சென்னை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் மத்திய சிறையில் அடைத்தனர். இதுபோன்ற போலி முதலீட்டு தளங்களில் பணத்தை முதலீடு செய்து பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.